அல்லல்கள் இல்லை, அழுத்திடும் பாரம் இல்லை. அவன் சுமக்கிறான். உனக்கு என்ன போச்சு? சுவாமி சொல்வாரு, ட்ரெயின்ல ஒருத்தன் ஏறி உக்காந்தானாம். தலை மேல பெட்டிய தூக்கிட்டு வந்தானாம் கிராமத்துக்காரன். உள்ள ஏறி உட்காந்துட்டு பார்த்தா, எல்லாரும் லக்கேஜ் மேல வச்சிருக்கிறத பார்த்தானாம். ஐயோ பாவம் இந்த ட்ரெயின், அது எவ்வளோ தான் பாரம் இழுக்கும் அப்படின்னு சொல்லி தன்னோட பெட்டிய தன் தலை மேலேயே வச்சுட்டு உட்காந்துருந்தானாம். அப்ப எதுத்தாப்புல இருந்தவன் கேட்டானாம், "ஏன்பா தலை மேல பெட்டிய வச்சுட்டு உட்காந்துருக்க? அங்க தான் லக்கேஜ் கேரியர் இருக்கேன்னு." "இல்ல, இல்ல இது ட்ரெயின் பாவம் எவ்வளோ தான் சுமக்கும்ன்னு." "எப்பா உன்னையே சுமக்கிறது இந்த ட்ரெயின் தான். அப்படி இருக்கும்போது பெட்டி நீ தலையில வச்சுருந்தா அது சுமக்கலன்னு நீ நெனச்சுக்கிறியா? வெய் அங்க." அப்படின்னானாம். அதுபோல நாம் எந்த பாரத்தையும் சுமக்கவில்லை. அவன் சுமக்கிறான் என்று புரிந்து கொண்டு விட்டால், அல்லல்கள் இல்லை, அழுத்திடும் பாரம் இல்லை. வல்லமை கொண்டே அதுக்கப்புறம் நமக்கு ஒரு புது ஸ்ட்ரெங்த் வந்துரும். வி வில் ஃபீல் வெரி, வெரி ஸ்ட்ராங். அதுவரைக்கும் நான் ஒரு அற்பன், நான் பலவீனன், என்னால தாங்க முடியாது அப்படின்னெல்லாம் நெனைப்போம். அவ்வளவு மாறி போயிடும். ஐ அம் ஸ்ட்ராங். ஐ அம் ஸ்ட்ராங். ஐ அம் பவர்ஃபுல் அப்படிங்கிற எண்ணம் தனக்கு வந்துவிடும். அதற்கு பிறகு வல்லமை கொண்டே வழுத்தேலோர் எம்பாவை. வித் தட் ஸ்ட்ரெங்த் பகவானை வாழ்த்தி பாடு, புகழ்ந்து பாடு, போற்றி பாடு என்பதாக இந்த இளம்பெண்ணுக்கு வருகிற ஞானம் நமக்கெல்லாம் வந்துவிட வேண்டும். அதுதான் முக்கியம். எத்தனையோ வயது ஆனாலும் அது வரமாட்டேன் என்கிறது நம்மை சுற்றி இருக்கின்ற இந்த மாயையாகிய வெவ்வேறு ஆகர்ஷணங்களின், வெவ்வேறு ஈர்ப்புகளின் காரணமாக அந்த சரணாகதி அந்த நிலையில் வந்துவிட வேண்டும் என்று சொல்லி, இப்படியாக நம்முடைய ஞானமும் பக்தியும் மேம்பட்டு கொண்டே போகட்டும்.